வணக்கம் நண்பர்களே. டெல்லியில் நீட் தேர்வு குளறுபடிக்கு எதிராக கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்யணும்னு சிஜேபிங்கிற அமைப்பு மூலமாக மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வெற்றிகரமாக நடந்துட்டு வருது. அதற்கு வலு சேர்க்கும் விதமாக தமிழ்நாட்டிலையும் மாணவர்கள் அமைப்புகள் போராட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் டெல்லியில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு மாணவர் சொல்கிறாரு, டெல்லியில் மோடி அரசே ஜந்தர் மந்தரில் போராடுறதுக்கு ஒரு இடத்த கொடுத்துட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம தமிழக அரசு நீட் தேர்வை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற சொல்கிற தமிழக அரசு மாணவர்கள் போராடக்கூடாதுன்னு தடுக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு உதாரணமாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மதுரையில் காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மாணவர்கள் நாளைக்கு போராடிடக்கூடாதுங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையாக கைது செய்கிறதுக்கு படித்து கொண்டிருந்த மாணவர்களை கைது செய்வதற்கு காவல்துறை போயிருந்திருக்காங்க. இப்படி இங்கே ஒரு அடக்குமுறை கையாளப்படுகிறது. இந்த அடக்குமுறையெல்லாம் பார்த்துட்டு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் சும்மா இருக்க மாட்டார், நமக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே கரூரில் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத ஒரு வாட்டி நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கறதுக்காக இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன், பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தாண்டா எனக்கு முக்கியம். என் ஜனம் தாண்டா எனக்கு முக்கியம் அப்படின்னு முதல்வர் அவர்கள் மக்களுக்கு ஆதரவாக தான் எப்பயும் இருப்பார் அப்படிங்கிறத அந்த பேச்சு மூலமாக நமக்கு நிரூபிச்சிருக்கார். சரி, முதல்வரை பார்க்கறதுக்கு முன்னாடி இவர்களுடைய தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, தலைவன் எவ்வளியோ அவ்வளியே தொண்டர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தொண்டர்களை முதல்ல பார்ப்போம். ஏன்னா இப்படி ஒரு போராட்டம், மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. முதல்வர் விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் எப்படி கொதித்தெழுந்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக எங்கடா தொண்டர்களை காணோம் அப்படின்னு தேடினா அவங்க மண்டிட்டு நடக்கிறாங்க, மண் சோறு சாப்பிட்றாங்க. நீட் தேர்வுக்கு போராடுறவங்களுக்கு ஆதரவாக இல்லைங்க. நாளைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போதில்ல, அந்த படம் வெற்றி அடையணுங்கிறதுக்காக இவர்கள் மண் சோறு சாப்பிட்றாங்க, மண்டிட்டு நடக்கிறாங்க. ஆனால் நாடே இங்கே கொந்தளிச்சு போயிட்டுருக்கு. நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்குது. அங்கே மாணவர்களை அடிக்கிறாங்க, ரத்தம் வர வர அடித்து விரட்டுகிறார்கள். மீண்டும் மாணவர்கள் கூடுறாங்க. இப்படி மிகப்பெரிய கலவரம் இந்த நாட்டில் நடந்துகிட்ருக்கு. அதுக்காக ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆக வேணான்னு நான் சொல்ல வரல. ரிலீஸ் ஆகுது, ஏற்கனவே அறிவித்தபடி அந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஏகப்பட்ட போராட்டத்திற்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது, அது தவறு கிடையாது. ஆனால் இந்த போராட்டங்களை நீர்த்து போகிற அளவுக்கு இவர்கள் இந்த மண் சோறு சாப்பிட்றது, மண்டிட்டு நடக்கிறது, ஜனநாயகன் திரைப்படம் வெற்றி அடைகிறதுக்காக இவங்க இத்தனை முயற்சிகளை செய்கிறது அந்த போராட்டத்தை கேவலப்படுத்துவது போல, கொச்சைப்படுத்துவது போல, அந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்வது போல இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து. சரிங்க, தொண்டர்கள் இப்படி மண் சோறு சாப்பிட்றாங்க, மண்டிட்டு நடக்கிறாங்க. சரி, இந்த எம்எல்ஏக்கள் இந்த பிரச்சனையை பார்த்து கொதித்து எழுந்திருப்பாங்களே, அந்த எம்எல்ஏக்கள் எங்கடா அப்படின்னு தேடினா இவர் யார் தெரியுமா? விஜய் தாமு. ஆட்டோ ஓட்டுறேன், நான் ரொம்ப சாமானியன், நான் ஆட்டோ ஓட்டுறேன், என்னை மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னார்லே, அப்படி ஒரு விஜய் தாமு அவர்கள் ஸ்டேஷனில் போய் சண்டை போட்டார்ல இன்ஸ்பெக்டர்கிட்ட. நீங்கள் மக்களுக்கு ஆதரவாக செயல்படணும், மக்களுக்கு எதிராக செயல்படுறீங்கன்னு ஸ்டேஷன் உள்ளே போய் பயங்கரமாக சண்டை போட்டார்ல, அந்த விஜய் தாமு அவர்கள் தன்னுடைய தலைவருக்கு கீழே உள்ள காவல்துறைன்னு தெரிஞ்சுக்கும் உள்ளே பூந்து அந்த காவல்துறை எதிர்த்து மக்களுக்கு சப்போர்ட் பண்ணார்ல, அப்படி ஒரு மக்கள் சேவகனை இவர். இந்த சேவகனை எங்கடா அப்படின்னு தேடினா மாணவர்கள் போராடுறாங்களே, அவர்களுக்கு ஆதரவாக போய் நிற்கல, ஜனநாயகன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுற தியேட்டரில் நின்றுட்டு இருக்காரு. அதான் உண்மையிலுமே மக்கள் சேவகர் அப்படின்னு. சரிங்க, இதெல்லாம் இருக்கட்டும். இவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருக்கிறார் இல்லையா, தலைவர், அவர் என்ன பேசினாரு? அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன், பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தாண்டா எனக்கு முக்கியம் அப்படின்னு உணர்ச்சிகரமா பேசினார்ல அந்த விஜய் அவர்கள் இந்த நீட் தேர்வுக்கு எதிராக என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு பணமா ஜனமானா ஜனம் தாண்டா முக்கியம்னு ஆவேசமா பேசின மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்கடா அப்படின்னு தேடினா, மக்களே, உங்களை விட எனக்கு இந்த காசு பணம் முக்கியமா என்ன?
மக்களே, உங்களை விட எங்களுக்கு இந்த காசு பணம் முக்கியமா என்ன அப்படின்னு முதல்வர் அவர்கள் மக்கள் மேலே உள்ள அக்கறையில் அருமையாக பேசுகிறாரு. ரொம்ப அருமையாக பேசுகிறாரு, உணர்ச்சிகரமாக பேசுகிறாரு. உண்மையிலுமே அது பாராட்ட தகுந்த விஷயந்தான். இப்போது இவருடைய படம் ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது இல்லை, இந்த திரைப்படத்தினுடைய டிக்கெட் விலை எவ்வளோ தெரியுமா? அரசு நிர்ணயித்த விலை 200 ரூபாய். ஆனால் தேட்டரில் 500லேருந்து 600 வரைக்கும் விற்கிறாங்க. ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அந்த ஊழியரை, தேட்டர் ஊழியரை பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டியை நீங்கள் பாருங்கள். இப்போ 500 ரூபாய்க்கு சொல்லுது யாருங்களா சார்? 500 ரூபாய்க்கு பிரிண்ட் அடிச்சு ஆன்லைனில் கவர்மெண்ட் ஆன்லைனில் வித்துட்டு இருக்காங்க. அதான் ஆன்லைனில் விற்கிற யார் விற்கிறாங்க? புக் மை ஷோ விற்கிறாங்க. தியேட்டர் கவுண்டர்ல சேம் ரேட் தான் சார் இருக்கா. ஆன்லைனில் என்ன ரேட்டோ அதை தான் கவுண்டர்லையும். 500 விற்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்குங்களா? அது எனக்கு தெரியாதுங்க. அது எனக்கு தெரியாதுங்க. ரூல் இருக்கா எனக்கு தெரியாது. யார் விற்கிறா? கவர்மெண்ட் தாங்கன்னு சொல்ல வந்தார். ஆனால் இல்லை புக் மை ஷோ விற்கிறாங்க. ஆன்லைனில் இந்த டிக்கெட்டுங்க. தேட்டரில் எவ்வளோங்கன்னா ஆன்லைனில் என்ன விலையோ அந்த விலை தான் தேட்டரில் அப்படின்றாரு. தேட்டரில் அரசு நிர்ணயித்த விலை 200 ரூபாய். ஆனால் இவர்கள் விற்பது 500 ரூபா 600 ரூபா விற்கிறாங்க. எனக்கு பணமா ஜனமானா பணம் தான் முக்கியம், பணமா ஜனமானா ஜனம் தான்டா முக்கியம்னு சொன்ன முதல்வர் அவர்கள் இங்கே யார் பாதிக்கப்படுறா? பொது ஜனம் தானே பாதிக்கப்படுது. 200 ரூபா விற்க வேண்டிய டிக்கெட்டை 500 600 கொடுத்து வாங்குவது பொது ஜனம் தானே. இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி முன்பதிவெல்லாம் ஆரம்பித்தாங்க. அப்போ 1000 1500 விற்றாங்க. அப்போது நம்ம கேட்டப்போ என்னங்க அநியாயமாக இருக்குது, விஜய் அவர்கள் இதை தட்டி கேட்க மாட்டாரா? 1000 1500 தாறுமாறாக டிக்கெட் விற்கிதே, இந்த விலையை கட்டுப்படுத்த தட்டி கேட்க மாட்டாரான்னு சொன்னப்போ இவர்கள் தொண்டர்கள் நமக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னா கமெண்டில், ஐயா அவர் நடிகர், படம் நடிச்சிட்டார், தியேட்டரில் டிக்கெட் விலையை நிர்ணயிக்க வேண்டியது அரசோட கடமை, அது அரசாங்கத்தை பற்றி தான் நீங்கள் கேட்கணும், நீங்கள் எப்படி விஜய் அவர்களை கேட்குற அப்படின்னு கோச்சிக்கிட்டாங்க கமெண்டில். ஆனால் இப்போது படத்தினுடைய கதாநாயகன் யார்? மாண்புமிகு விஜய் அவர்கள் தான். அரசினுடைய முதல்வர் யார்? மாண்புமிகு விஜய் அவர்கள் தான். அப்போது இன்னைக்கு தட்டி கேட்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குன்னா அந்த அரசு யார்? விஜய் அவர்கள் தானே. இந்த விஜய் அவர்கள் தட்டி கேட்பாரு அப்படின்னு நாம் எங்கடா முதல்வர்னு தேன்னா ஜனநாயகன் திரைப்படத்தின் கதாநாயகனா போஸ்டரில் இருக்காரு. இந்த போஸ்டர் பொது சுவத்தில் ஒட்டலைங்க, அரியலூரில் இருக்கிற ஒரு பள்ளி வளாகத்தின் சுவத்தில் ஒட்டிருக்காங்க. அரியலூரில் ஒரு பள்ளி சுவத்தில் இந்த போஸ்டரை ஒட்டிருக்காங்க. இதை விட அநியாயம் எங்கெங்க நடக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு பக்கம் மாணவர்கள் அடியும் உதையும் மிதியும் வாங்கிட்டு டெல்லியில் ஜந்தர் மந்தரில் போராடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலிருந்து மாணவர்கள் போராடிடக்கூடாதுங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையாக கைது செய்யப்படுகிறார்கள். ஆனால் இங்கே மாணவர்கள், அதாவது ஜனம்தான் முக்கியம், பணமா ஜனமானா ஜனம்தான் முக்கியம்னு சொன்னார். மாணவருடைய நலனும் முக்கியம் தானே. மாணவர்களிடையே என்ன விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்? நீங்கள் படிக்கணும், கல்வியை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அந்த கல்வி வளாகத்தில் அதை பற்றிய விழிப்புணர்வு மட்டும்தான் இருக்கணும். அந்த பள்ளி சுவத்தில் ஜனநாயகன் திரைப்படத்தை ஓட்டுறாங்க. அப்போ இவருடைய மக்கள் நலன் என்னங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் கமெண்டில் கதறுவாங்க, என் தலைவரை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்னடா அருகதை இருக்குது அப்படின்னு. வாக்காளனுங்கிற அருகதை இருக்குப்பா. ஒரு வாக்காளன் தேர்ந்தெடுத்தாதான் ஒரு எம்எல்ஏ, ஒரு மந்திரி, எதிர்க்கட்சி தலைவர், அப்புறம் துணை முதல்வர், முதல்வர் எல்லாமே இந்த வாக்காளன் தேர்ந்தெடுத்து அனுப்புனாதான். தேர்ந்தெடுத்து அனுப்புகிற வாக்காளனுக்கு கேள்வி கேட்கும் உரிமையும் இருக்குது. உனக்கு என்ன, உன் தலைவனை தூக்கி பிடிப்பதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்குதோ அதே போல் உன் தலைவனை கேள்வி கேட்பதற்கு வாக்காளனாக எனக்கும் அருகதை இருக்குது. நான் உங்களுக்காக வீடியோ போடல தம்பி, நான் போடுறது பொது ஜனங்களுக்காக போடுறேன். காமனாக மாற்றம் வரணும்னு ஓட்டு போட்டாங்கள்ல, அவர்களுக்காக போடுறேன். மாற்றம் வேண்டும் என்று வாக்களித்த மக்களே சற்று சிந்தித்து பாருங்கள். ஏன்னா இங்கே நீட் தேர்வு எந்த அளவுக்கு நிறைய பழி வாங்கியிருக்குங்கன்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளவோ போராடினாங்க, தமிழ்நாட்டில் நடக்கலை. இன்றைக்கி டெல்லியில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் முன்னெடுத்து மாணவர்கள் நடத்திட்டு வராங்க. அது இந்தியா முழுவதும் பரவுவதற்கான வாய்ப்புகள் பெருகிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் ஜனநாயகன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணது அமைதியாக தேட்டரில் ஒன்றா பரவாயில்ல, மண் சோறு திங்கிறது, மண்டிட்டு நடக்கிறது, இங்கே மாணவர்கள் அடி உதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவர்கள் தேட்டரில் பிரம்மாண்டமாக
கட் அவுட் கட்டி நாளைக்கு பாலாபிஷேகம் செய்ய போகிறாங்க. நீங்கள் நடிகரை முதல்வராக தேர்ந்தெடுப்பது எந்த பிரச்சனையுமே இல்லை. நடிகர்களுக்கும் ஒரு பொது உடைமை இருக்கும், பொது மக்களுடைய நலனை காக்கும் கடமை இருக்கும், நடிகருக்கும் தவறு இல்லை. ஆனால் இந்த நிகழ்வுகளை ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் அவ்வளோதான். இந்த நிகழ்வுகளை ஒப்பிட்டு பார்த்து யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை மக்களாகிய நீங்கள் தான் முடிவு பண்ணோம். வீடியோவை பார்த்த நண்பர்களுக்கு நன்றி.